வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமை மிகு ஆற்றல் மிகு பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை செவ்வனே செய்து முடிக்கும் திண்ணீராக பெற்றிருக்கின்ற அருமை எனதருமை மாணவ செல்வங்களே, மாற்றுக்குறையா தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, இதுகாரும் நாம் பாடத்தினுடைய ப்ரோஸ், போயட்ரி, சப்ளிமெண்ட்ரி ரீடர் 7 யூனிட்டையும் படித்து நடத்தி முடிச்சாச்சு. இனிமேல் தேர்வு நிச்சயமாக உண்டு. அதில் நாம் மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஆனால் தேர்வுக்காக படிப்பதை நான் விரும்புவதில்லை. அறிவுக்காக படிக்க வேண்டும். ஆகவே இனிமேல் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய நிலையிலே முதல் பாடத்தில் ப்ரோஸிலிருந்து நாம் மனப்பாடம் செய்வதற்கு தயாராகும். ஓகேவா ராஜா? இதோ இந்த காப்பி எடுத்துங்க, ஒவ்வொரு சென்டென்ஸாக எழுதிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, தப்பு இல்லாமல் முயற்சி பண்ணுங்க. நம்மளால் முடியும். ஒரு தப்பு இல்லாமல் எழுதி காட்டுற நிலையை நீ உருவாக்கி கொண்டால் உன் மீது உனக்கே ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வேகம், எண்ணம் இவைகள்லாம் உருவாகும். ஆகவே நான் சொல்வதைப் போல அப்படியே மனதில் ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு வாக்கியமாக படியுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு பாடத்தினுடைய பேராகிராஃப். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபினுடைய பாடத்தை நாம் பார்க்கும்போது கவனிங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள். டிஸ்கிரைப் என்றால் விளக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் என்றால் ஃபைட், போராட்டம். அண்டர்வென்ட் செல்லுகின்ற, போராட்டத்தின் கீழ் செல்லுகின்ற, பை த யங் சீகுல், அந்த யங் சீகுல்லால் நடத்தப்படுகின்ற போராட்டத்தை. டு ஓவர்கம். டு ஓவர்கம் மீன்ஸ் டு வின், டு சக்சீட். அது இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங், பறப்பது என்று பயம். இதை முதல் பாடத்தை கூட ஏன் வச்சிருக்கான்னு சொன்னால், படிப்பது என்பது பயமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் புரியாதனாலே படிக்காமல் இருக்கிறான். படித்து பாரு, அதனுடைய சுகம் தனியாக தெரியும். புரிஞ்சிக்கோ, புரிஞ்சுக்கிட்டு படி, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நீ பாடத்துக்கு செல்லாமா அருமை குழந்தைகளே, ஆற்றல் மிகு சிங்கங்களே? பார்க்கலாமா? ஓகே. இந்த லெசனுடைய நேமு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஆத்தர் நேமு லியாம் ஓ ஃப்ளாஹர்டி. தீமு பேரண்டிங் கேர். பெற்றோர்கள் எவ்வளோ பொறுப்படுத்துகிறார்கள். நம்மளை நீங்கள் நினைக்கலாம் பேரண்ட்டு மட்டும்தான் பொறுப்பெடுக்கிறாங்கன்னு நினைக்கலாம். பேரண்ட்ஸு நம்ம மீது பொறுப்பாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் உங்கள் மீது பொறுப்பாக இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை தயார் செய்கிறார்களே, அவர்கள் இந்த பிள்ளைகள் படித்து மிக நிலையிலே, நல்ல நிலையிலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இத்தனை பேருடைய ஒரு பாடத்தை தயார் செய்வதற்கு எத்தனை இரவுகள் ஆசிரியர்கள் முயற்சி செய்திருப்பார்கள். எந்த பாடத்திட்டத்தை தர வேண்டும் என்பதை அவர்கள் சிந்தித்திருப்பார்கள். அவருடைய உழைப்பையெல்லாம் நாம் வீணாக்கக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்திப்பீங்களா? ஓகே ரைட்டா. இப்போ பாடத்தை பார்க்கலாம். இந்த சென்டென்ஸு, த யங் சீகுல் வாஸ் அலோன் ஆன் த லிட்ஜ். இது சென்டென்ஸ். இதை தான் நாம் மனப்பாடம் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இப்போ வர்பை நாம் பார்க்கணும். வர்பு என்ன அப்படின்னு சொல்லிக்கன்னு, வர்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வாஸ். வாஸ்னா என்னது? இருந்ததுன்னு அர்த்தம். எது இருந்தது? த யங் சீகுல்.
யங் சீகுல் இருந்தது. ஐ வாஸ்னா நான் இருந்தேன். புரியுதா இருக்க? அப்போ இந்த யங் சீகுல் சப்ஜெக்ட் அது அப்படியே டோட்டலாக தெரிஞ்சுங்க. எது யங் சீகுல். வாசனை என்ன அர்த்தம்? இருந்தது. என்ன அர்த்தம்? யங் சீகுல் இருந்தது. அலோன் எப்படின்னா தனியாக இருந்தது. அதான் விஷயம், ஒரு மேட்டரும் கிடையாது. எங்க? ஆன் த லெட்ஜி. லெட்ஜினா அந்த பாறை முதிப்பு வெளியில் வருது, எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அந்த லெட்ஜில் இருந்தது, அந்த கூட்டுக்கிட்ட. ஆன் த லெட்ஜ். லெட்ஜினா அப்படியே ஒரு நாம் படத்தை பார்த்துருக்கோம், பாடம் நடத்தக்குள்ளே பார்த்துருக்கோம் லெட்ஜ். அந்த டேபிள்னால் டேபிள் மேலே இருந்தது. புரியுது? இப்போ கவனிச்சிங்க, யார்? த யங் சீகுல். இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? வாசு. எப்படி இருந்தது? தனியாக இருந்தது. எங்கே இருந்தது? ஆன் லெட்ஜ். த யங் சீகுல் ஒரு மேட்ரு. வாஸ் என்பது வர்பு. அலோன் என்பது மூணாவது மேட்ரு. ஆன் த லெட்ஜு நாலாவது விஷயம். ஆன் த லெட்ஜுன்றது அப்படியே படிச்சுக்கணும். இப்போ அப்படியே கண்ணை மூடிக்கோ, சொல்லு. த யங் சீகுல் மனசில் மீனிங் ஓடணும். வாஸு எப்படி? அலோன் தனியாக இருந்தது. எங்கே இருந்தது? ஆன் த லெட்ஜ். அப்படியே கண்ணை மூடின்னு சொல்லிப்பார். ஒரு 10 தடவை 5 தடவை 7 தடவை 8 தடவை எத்தனை தடவை சொல்லி பார், வந்துடும். வராத ஒரு பெரிய விஷயமே இது கிடையாது. அடுத்தது போலாமா இருக்குன்னு? ஓகே. Unlike his two brother and sister, he was afraid to fly. இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த முதல்ல ஒரு பிரேஸ் இருக்கு முன்னாடி. அது என்ன பிரேஸ்னா, அது ஒரு கூட்டு சொற்கள். Unlike his two brothers, அவங்களுடைய அது அந்த ஹிஸ்னா அந்த பறவை. ஹிஸ் டூ பிரதர்ஸ் அவனுடைய. அப்போ அதனுடைய நம்ம எடுத்துக்கணும் மீனிங்க. அதனுடைய 2 பிரதர்கள் போல் இல்லாமல், அன்லைக். அதே மாதிரி அண்ட் சிஸ்டரை போல் இல்லாமல். இது தனியாக ஒரு பிரேஸ் இந்த சென்டென்ஸோட இணைச்சி வச்சுருக்கோம். இதை பின்னாடி வைக்கலாம், முன்னாடி வைக்கலாம். அன்லைக்னா அது போல இல்லாமல். எதை போல் இல்லாமல்? அவங்க பிரதரை போல் இல்லாமல், அவங்க 2 பிரதரை போல் இல்லாமல், அவங்க சிஸ்டரை போல் இல்லாமல். அப்போ எப்படி சொல்கிறது? அன்லைக். சோம்பேறியாமல் அப்போ அந்த பையனை போல் இல்லாமல், அன்லைக் தட் பாய்ஸ் அந்த பையனை போல் இல்லாமல், அப்படின்றது தான் அந்த அர்த்தம். அன்லைக் ஹிஸ் டூ பிரதர் போல் இல்லாமல் அண்ட் சிஸ்டர். இது அப்படியே ஒரே பிரேஸு. அன்லைக்னா போல இல்லாமல், யாரை போல இல்லாமல்? ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை போல இல்லாமல். இந்த பிரேஸை படித்து மனப்பாடம் பண்ணிக்க. படிச்சுட்டு இந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி நீ வைக்கணும். எப்படின்னா, ஹீ வாஸ் அஃப்ரைடு, அது இருந்தது, பயமாக இருந்தது. ஹீ வாஸ் அஃப்ரைடு. He was afraid. He was in fear. அப்படின்றதான். அப்போ he was afraid to fly, பறப்பதற்கு. சென்டென்ஸ் இதான். என்ன யாரு? he இருந்து he was afraid. எதுக்கு? he was afraid to fly. he was afraid to fly. புரியுதா கண்ணு? he was afraid to fly. அவங்க பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க பிரதரும் சிஸ்டரும் பயப்படல. அதனால தான் அன்லைக் ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போல இல்லாமல் இந்த பறவை ஹீ. இது யார்? நம்ம சீகுல், யங் சீகுல். இந்த ஹீன்றது, இந்த ஹீனா அது ஒரு மனிதன் மாரி செயல்படுற கதைன்றதுனால அங்கே ஹீன்னு ப்ரோனவுன் பயன்படுத்துவாங்க. ஹீனா அவன்னு தமிழில் அர்த்தம். ஆனால் இங்கே இடத்துல அது நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஹீ வாஸ் அஃப்ரைடு டு ஃப்ளை. புரியுதா? இந்த சென்டென்ஸ் புரியுதுங்களா? அடுத்து எதை போல் இல்லாமல் அது ஒரு பிரேஸ். அன்லைக் ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் என்ன கண்ணு? ஹீ வாஸ் அஃப்ரைடு. அது ஹீ ஹேடு ஃபியர், பயம் இருந்தது. அப்போ புரியுதா கண்ணு? அடுத்த சென்டென்ஸ்க்கு போகலாமா? அடுத்த சென்டென்ஸு நான் போகிறோம். இப்போ இந்த சென்டென்ஸு ஹீ
failed to muster up courage to fly. இந்த சென்டென்ஸை புரிஞ்சிக்கலாமா ராஜா? இப்போ இந்த ஹீ என்பது நமக்கு தெரியும் என்ன கண்ணு, இது இந்த பறவை நம்ம யங் சீகுல். ஹீ அது ஃபெயில்டுன்னு என்னது, ஃபெயில் ஆகிடுது, தவறி விட்டதுன்னு அர்த்தம். ஃபெயில்டு, ஹீ ஃபெயில்டு. ஓகேவா? ஹீ ஃபெயில்டு. டு மஸ்டர் அப்னா ஜாயின் டுகெதர், ஒன்று சேர்க்க அர்த்தம் மஸ்டர் அப் என்றால். மஸ்டர் அப் கரேஜ்னா தைரியத்தை ஒன்று சேர்க்க, தைரியத்தை உருவாக்கி கொள்ள. த ஸ்டெமுலேட் த கரேஜ் அல்லது ஹேவிங் டு ஹேவ் த கரேஜ். எதுக்கு? டு ஃப்ளை, பறப்பதற்கு தைரியத்தை ஒன்று கூட்ட அது ஃபெயில் ஆகிவிட்டது. டு ஃப்ளை பறப்பதற்கு, கரேஜ் தைரியத்தை ஒன்று கூட்டுவதற்கு அது ஃபெயில் ஆகிவிட்டது. அது என்ன பண்ணுது? ஹீ ஃபெயில்டு. என்ன செய்யறதுக்கு ஃபெயில் ஆகிடுது? மஸ்டர் அப். எதை ஒன்று கூட்டுவதற்கு? கரேஜ். எப்படி கண்ணு? டு ஃப்ளை பறப்பதற்கு. புரியுதா இல்லையா? இந்த சென்டென்ஸை அப்படியே பாரு, அப்படியே கண்ணை மூடிக்கும். ஹீ ஃபெயில்டு டு மஸ்டர் அப் கரேஜ் டு ஃப்ளை. அப்படியே படிக்கணும். படித்து மனப்பாடம் பண்ணி தப்பு இல்லாமல் எழுதி காட்டணும். சிங்கம் மாதிரி காட்டணும். அம்மா கிட்ட எழுதி காட்டு, அம்மா தப்பாருமா நான் பார்க்காம எழுதி காட்டுறேன் பாருமா. அப்பா கிட்ட எழுதி காட்டு, தப்பாருமா நான் பார்க்காம எழுதி காட்டுறேன், எழுதி காட்டு. உன் மேலே எவ்வளோ பாசம் வரும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் his parents had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on the ledge. இப்போ அடுத்த நிகழ்ச்சி, இது பறக்க பயப்படுது. இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். ஹிஸ் பேரண்ட் சப்ஜெக்ட், ஹேடு கம் வந்திருந்தன, அதான் ஹேடு கம். என்ன கண்ணு? சப்ஜெக்ட் இது ஹிஸ் பேரண்ட். என்ன செஞ்சது? ஹேடு கம் வந்திருந்தன. ஹேடு கம் அக்ராஸ், கம் அரவுண்டு சுற்றி வந்தன. அரவுண்டுனா சுற்றி வந்தன. கம் அரவுண்டுனா கம் ஸ்ட்ரெயிட்னா நேராக வந்தன. கம் அக்ராஸ்னா குறுக்க வந்தன. கம் அரவுண்டுனா சுற்றி வந்தன. இப்போ புரியுதா? இஸ் பேரண்ட் ஹேட் கம் அரவுண்ட், காலிங் கூப்பிடுது, காலிங் டு ஹிம் அவனை கூப்பிடுது. யாரை? நம்ம யங் பேர்டை கூப்பிடுது. ஹிம் கூப்பிடுது, காலிங் ஹிம். ஷ்ரல்லின்னு கிரிச்சலிட்டு கிச்சு கிச்சின்னு கூப்பிடுறது, அதனுடைய மொழி அது ஷ்ரல்லி. புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன். இஸ் பேரண்ட்டு ஹேடு கம் அரவுண்டு சுற்றி வந்தன, காலிங் சுற்றி வந்து அழைத்தன, காலிங் ஹிம் அவற்றை எப்படி ஷ்ரல்லி கூச்சலிட்டு அழைத்தன. சொல்லுபாளா? ஹிஸ் பேரண்ட்டு ஹேடு கம் அரவுண்டு காலிங் டு ஹிம் ஷ்ரல்லி. ஒன்று முடியல இந்த சென்டென்ஸே, பார்க்கலாமா? அதை மட்டும் செய்யலை, ஸ்கோல்டிங் ஹிம். இது இன்னொரு பிரேஸ் அந்த சென்டென்ஸில். ஸ்கோல்டுன்னா திட்டுறது, ஸ்கோல்டிங் ஹிம். மை மதர் ஸ்கோல்டட் மீ, எங்கள் அம்மா என்னை திட்டாங்க. ஒய் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல் இன் மை ஹவுஸ், நான் வீட்டில் நல்லா படிக்கல அதனால் திட்டினாங்க. புரியுதா? அப்போ ஸ்கோல்டுன்னு என்னது? அப்போ ஸ்கோல்டிங் ஹிம், ஸ்கோல்டிங்னு என்னக்குன்னு திட்டுறது. அவனை திட்டுனாங்க. புரியுதா? கத்தி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டனிங்னா மேக்கிங் ஃபியர், பயமுறுத்துறது. த்ரெட்டனிங்னா எனக்கு பயமுறுத்துனாங்க இல்லையா? டோன்ட் த்ரெட் மீ, என்னை பயமுறுத்தாதே அப்படி சொல்கிறோம் இல்லையா? த்ரெட்டனிங் என்னத்துக்கு த்ரெட்டனிங் பண்ணாங்கன்னா, டு லெட்டிங்னா விட்டுடுவேன், ஒன்றை விட்டுடுவேன். லெட்டிங் ஸ்டார், ஒன்றை பட்டி போட விட்டுருவேன். அதான் லெட்டிங்னா அனுமதித்தல், செய்ய விட்டுருவேன் அப்படின்னு. லெட்டிங் ஸ்டார்னா பட்டினி போட விட்டுடுவேன். ஆன் த லெட்ஜ், அந்த லெட்ஜில் உன்னை பட்டினி போட விட்டுருவேன் அப்படின்னு. பற அப்படின்னு.
இப்போ நம்ம மறுபடியும் அந்த சென்டென்ஸை பார்க்கலாம். இஸ் பேரண்ட்டு கண்ணே இஸ் பேரண்ட்ஸ் ஆட் கம் அரவுண்ட் காலிங் ஹிம் டு ஷர்லி அப்படின்னா பேரண்ட்டு ஆடு கம். அந்த பேரண்ட்டுங்க ஹிஸ் பேரண்ட் ஓகே இஸ் பேரண்ட் ஆடு கம் அரவுண்ட் காலிங் கூட்டு சத்தம் போடுறாங்க. அண்ட் காலிங் ஹிம் ஷர்லிங் ஸ்கோல்டிங் ஹிம் திட்டினாங்க. த்ரிட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்டார் பட்னி போட்டுருவேன். ஆன் த லெட்ஜிலே போட்டுருவேன். ஒன்று நல்லா படிக்கிறவங்க பசங்க இன்னும் சொல்லலாம் ஆன் த லெட்ஜி இட் செல்ஃப்னு போடுங்க. நான் அந்த இடத்துலே லெட்ஜிலேயே ஒன்றை வந்து நான் பண்ணி போட்டுருவேன். அப்படி இட் செல்ஃப் அப்படின்னு போட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஹீ ஹேட் நோ ஃபுட்டு. அதுக்கிட்ட உணவு வச்சில்லை. ஹேடுன்னா வச்சிருந்தது, ஹேடு நோன்னா வச்சில்ல. ஐ ஹாவ் நோ பென்னா என்கிட்ட பேனா இல்லைன்னு அர்த்தம். ஐ ஹாவ் நோ மணின்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம். ஐ ஹாவ் நோ ஐடியானா என்கிட்ட ஐடியா இல்லைன்னு அர்த்தம். அதேமாரி ஹீ ஹேடு நோ ஃபுட்டுன்னா அதுக்கிட்ட உணவு இல்லை. என்ன கண்ண படி பார்க்கலாம். ஹீ ஹேடு வச்சிருந்தது, நோன்னா வச்சிருக்கல, ஃபுட்டு உணவு வச்சிருக்கல. ஹீ ஹேடு நோ ஃபுட்டு. புரியுதா? படித்து மனப்பாடம் பண்ணிச்சா அப்படியே பிரேக் பண்ணிக்கோ, அப்படியே மனப்பாடம் பண்ண அந்த லைனை. புரியுதா உனக்கு? செய்வீங்களா? வெல்கம். அடுத்த சென்டென்ஸ் போகலாமா கண்ணு? ஓகே. ஹீ குட் ஃபைண்டிங். பார்க்க குட் ஃபைண்டுனா காண்றது. ஒரு பொருளை தொலைச்சிட்ட, அதை கண்டுபிடிச்சேன்னா ஐ ஃபவுண்ட் இட், அதை கண்டுபிடிச்சேன். ஓ ஐ ஃபைண்ட் த ஆன்சர். கணக்கு போட்டே வர ஆன்சர் வந்தது. ஐ ஃபைண்ட் த ஆன்சர், நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ குட் டு ஃபைண்ட் நத்திங் எனக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. யூ டு ஃபைண்ட் நத்திங் பட் வேறு ஒன்றும் இல்லை. ட்ரைடு பீஸ் ஆஃப் சீஷல் டு ஈட். ட்ரைடுன்னா காய்ந்து போனேன், பீஸ்னா துண்டு தெரியும், பீஸ் ஒரு பேப்பர் பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. எக்ஸ் செல் எக்குனுடைய ஓடுங்க, இது வெளியில் வந்தது இல்லை, அந்த ஓடு தான் முட்டை ஓடு. டு ஈட் சாப்பிட்றதுக்கு அங்கே என்ன இருந்ததுன்னா முட்டை ஓடு தான் இருந்தது. அதுதான் ட்ரைடு பீசல்ஸ் ஆஃப் ஷெல் எக்ஸெல்லுனுடைய காய்ந்த துண்டுகள் இருந்தன. எதற்கு? டு ஈட், அதைத்தான் சாப்பிடுது. புரியுதா? அடுத்த சென்டென்ஸுக்கு போகலாம். ஹிஸ் பேரண்ட்ஸு சப்ஜெக்டு. வாண்டட்னா விரும்பினார்கள். வாண்டட் டு டீச் ஹிம் கற்பிக்க விரும்பினார்கள். டு ஃப்ளை பறப்பதற்கு. ஓகே, இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போ ஹிஸ் பேரண்ட்ஸ் அவனுடைய பெற்றோர்கள் சப்ஜெக்ட். வாண்டட் என்றால் விரும்பினார்கள். ஐ வாண்ட் என்றால் நான் விரும்புகிறேன். யூ வாண்ட்னா நீ விரும்புகிறாய். இப்போ ஹிஸ் பேரண்ட்ஸ் வாண்டட் விரும்பினார்கள். டு டீச் கற்பிக்க. டு டீச் ஹிம் அவனுக்கு கற்பிக்க. அவனுக்குன்னா யார்? நம்ம யங் சீகளுக்கு. என்ன கற்பிக்க? டு ஃப்ளை பறப்பதற்கு கற்பிக்க விரும்பினார்கள் பெற்றோர்கள். பேரண்ட்டு வாண்டட் டு டீச் ஹிம் அந்த பறவைக்கு பறப்பதற்கு கற்பிக்க விரும்பினார். டீச்சராக கற்பிக்க. புரியுதா? அப்படியே இந்த சென்டென்ஸை அப்படியே மனப்பாடம் பண்ணு, பார்த்து படிச்சுட்டு பண்ணுவாங்கன்னு. வெல்கம். அடுத்த சென்டென்ஸ் போகலாம். ஸோ ஆகவே இந்த ஸ்டெப் எடுக்கிறதுனா அம்மா தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆகையால் த மதர் அம்மா, த மதர் ஷீகுல் அந்த அம்மா சீகுல் என்ன பண்ணிச்சு? அதான் சப்ஜெக்ட். ஷோவுடு காட்டுச்சு. ஷோவுடுனா தபார்னு காட்டுச்சு. இப்போ ஐ ஷோ த பிக்சர் டு த ஸ்டூடெண்ட்டு. இப்போ ஐ ஷோ த பேராகிராஃப் டு யூ. இந்த பேராகிராஃபை நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதான் ஷோ. ஸோ எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் ஒரு துண்டு மீனை காட்டுச்சு. ஏன்னா ரொம்ப நாளே பட்டினி கிடக்குது, பசியாக இருக்குது. அது ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். ஹி வாஸ் ஹங்கிரி அலோன் இன் த சீஷல் அப்படின்ற விஷயம்.
the piece of fish to the hungry young seagull. ஹங்கிரி என்றால் பசியான, ஆங்கிரின்னா கோபமான, இது ஹங்கிரி யங் இளம் சீகுல்லு கிட்ட டு அதனிடம் காட்டியது த பீஸ் ஆஃப் ஃபிஷ். யார் காட்டினது? மதர். ஸோ இஸ் மதர் ஷோவுடு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு யார்கிட்ட? டு ஹங்கிரி சீகுல்கிட்ட காட்டுச்சு. புரியுதா? காட்டுச்சு. பட் ஓகே, இன்றைக்கி ஒரு பாட்டு இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி தப்பில்லாமல் எழுது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் சென்று நான் பிரேக் பண்ணி அடுத்த விஷயத்தை நான் பிரேக் பண்ணி நடத்துகிறேன். இப்போ இது விட்டு கொஞ்சம் படிங்க. ஒரு பாதி பாட்டு நடத்தியிருக்கேன், மீதி பாதி பாட்டை மறுபடியும் பொறுமையாக படித்து எழுதி பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? வெல்கம் ராஜா. நல்லா படித்து மனப்பாடமெல்லாம் அப்படியே சொல்கிற விஷயத்த அப்படியே மனசில் மீனிங் வந்துக்கினே இருக்கும். மீனிங் மனசில் தான் பாரு. நான் உதாரணம் சொல்கிறேன் பாருனேன். இப்போ உதாரணம், ஹி ஃபெயில்டு டு மஸ்டர்ட் அப் கரேஜ் அப்படின்னு சொல்லி இல்லையா? இதை பாருங்க, ஹி ஃபெயில்டு, அது ஹி ஃபெயில் ஆகிடுது. எதுக்கு? டு மஸ்டர் அப் ஒன்று சேர்ப்பதற்கு. எதை ஒன்று சேர்ப்பதற்கு? கரேஜ், தைரியத்தை ஒன்று சேர்ப்பதற்கு அது வந்து ஃபெயில் ஆகிடுது. டு ஃப்ளை, பறப்பதற்கு தைரியத்தை ஒன்று சேர்ப்பதற்கு அது ஃபெயில் ஆகிவிட்டது. ஓஹோ, ஹி ஃபெயில்டு மஸ்டர் ஆஃப் த கரேஜ் டு ஃப்ளை. அப்படியே மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும். அப்படியே முதல்ல திருட்டுத்தனமாக அந்த சென்டென்ஸை பார்க்கணும். பார்க்காம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்க்காம திருட்டு. அப்புறமா சுத்தமாக பார்க்காம நிறைய அதில் சொல்லி பார்த்துட்டு அப்புறம் எப்போ பார்த்தா ஒன்று வேணும். நீ வெளியில் எங்கேயோ போய் உட்காந்துருன்னு வச்சிங்களேன், அந்த விஷயத்தை நீ சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்தா நம்முடைய மைண்டு, நம்முடைய வாழ்க்கையே அடித்தளத்தை, சிறந்த அடித்தளத்தை உருவாக்குவதே உன்னுடைய அறிவு, நீ கற்கின்ற அறிவு. அதில் நாம் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சிங்களேன், நாம் என்டையர்லி வேஸ்ட். ஆகவே அருமை மாணவ செல்வங்களே, ஆற்றல் மிகு சிங்கங்களே, எதனையும் சாதி முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை உள்ள மாணவ செல்வங்களே, படித்து தப்பு இல்லாமல் எழுதணும். நாம் சிங்கம் என்பதை நிரூபிக்கணும். செய்வாயா அருமை செல்லங்களே? இந்த பேராகிராஃபில் நான் பாதி தான் நடத்தியிருக்கேன். இந்த பாதியை படித்து எழுதி பாரு. அதுக்கப்புறம் அடுத்து திரும்ப கேளு. அதுக்கப்புறம் இந்த புக்கை வச்சுக்கிட்டு படி. நோட்ஸ் இல்லாதவன் அப்படியே காப்பியை சென்டென்ஸ் எடுத்து எழுதிக்கோ. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிக்கோ, ரொம்ப முக்கியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து எழுதி திருத்திங்களா கண்ணு? செல்லம், வெல்கம். வள்ளுவன் குரல் வாழ்க்கை பல்லாண்டு. பை ராஜா.